ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள முக்கிய எண்ணெய் கிடங்குகள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் வான்வழி தாக்குதலை நடத்தியதில் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து விண்ணை முட்டும் அளவில் எழுந்தது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து கூட்டாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரானும் பதில் தாக்குதலை மேற்கொண்டதால் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக மோதல் உக்கிரமாக நடந்து வருகிறது. இதில் ஈரானின் ராணுவ தளங்கள் மற்றும் அரசு கட்டிடங்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. குறிப்பாக சுரங்கங்கள், பதுங்கு குழிகள், ஈரான் ராணுவத்துக்கு உதவியாக இருக்கும் இடங்கள் என முக்கிய இடங்களை குறிவைத்து இத்தாக்குதலானது நடைபெற்று வருகிறது. தற்போது இதில் ஒரு பகுதியாக தெஹ்ரான் மற்றும் பிற பகுதியில் உள்ள முக்கிய எண்ணெய் கிடங்கு மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் இலக்குகளாக அமைந்தன. இது தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. தாக்குதலால் எண்ணெய் கிடங்குகளில் பெரும் தீப்பிழம்புகள் எழும்பி வானம் புகை மண்டலமாக மாறியது. ஈரான் தனது ராணுவ கட்டமைப்பை இயக்க இந்த எரிபொருள் கிடங்குகளை பயன்படுத்துவதாக கூறி இஸ்ரேலிய ராணுவம் இத்தாக்குதலை நடத்தியது. அது மட்டும் இல்லாமல் நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் உள்ள அமெரிக்க தூதரகம் அருகே குண்டுவெடிப்பு ஏற்பட்டதில் பலத்த சத்தம் கேட்டதாகவும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று நார்வே காவல்துறை கூறியதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. அதோடு பஹ்ரைனின் சல்மான் துறைமுகத்திற்கு அருகில் உள்ள தளத்தை ஈரான் தாக்குதலுக்கு குறிவைத்ததாக பஹ்ரைன் உள்துறை அமைச்சகம் கூறியதாக மேலும் அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது.